ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ முதல்ல என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டு பண்டிகைக்கு போயிருந்தால அந்த வீடியோக்கள் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குற டைம் இல்லாதனால வாய்ஸ் வேறு கொடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த பாத்தீங்கன்னா கொய்க்கால் குதிரைங்க குழந்தைங்க எல்லாம் உட்காந்து விளையாடுவாங்கல்ல, அது அந்த பண்டிகையில நாங்க சுத்தி பார்த்தது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது பேர் என்னமோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இது நிறைய சுத்தி பெருசா இருந்துச்சுங்க, நல்லா கிருன்னு சுத்தினுச்சு. அதையும் நின்று பாத்திட்டு இருந்தோம். அப்புறம் இது பார்த்தோம். இதுல எங்க அக்கா உட்காந்தாங்க. எனக்கு கொஞ்சம் உட்கார பயம், ஆனா எங்க அக்கா உட்காந்து நல்லா ஜாலியா விளையாடினாங்க. என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் தான் வரல, எனக்கு பயமா இருக்குன்னு. நானும் எங்க வீட்டுக்காரும் பக்கத்துலயே நின்றுட்டு பாத்துக்கிட்டே இருந்தோம். அவங்க சுத்தி சுத்தி இதுல வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஃபீடாவே சுத்தினாங்க, அதையும் நாங்க பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொம்மைங்கள்லாம் வித்துக்கிட்டு இருந்துச்சுங்க. நல்லா டிஃப்ரெண்டா கலரா இருந்துச்சுங்க. கிளி, மைனா எல்லாமே இருந்துச்சு. பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் இது பாத்தீங்கன்னா பெரிய ராட்டன் தூரிங்க, நல்லா பெருசா இருந்துச்சு. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 30 கூடையாட்டம் இருக்குங்க, அவ்வளவு பெருசு இருந்துச்சு. நாங்களும் பாத்துட்டு இருந்தோம். எங்க அக்கா இதுல உட்காந்துருக்காங்க, நான் தான் உட்காரல, அவங்களும் உட்காந்து விளையாடினாங்க. அப்புறம் இந்த கப்பலும் நல்லா ஃபீடாவே சுத்தினுச்சு. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது வர வழியில இந்த விலையில் வித்திட்டு இருந்தாங்க. இதுவும் அழகா இருக்கேன்னு வாங்கி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா பூங்கரகம் எடுத்தாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா தேர் மாதிரி கரகம் எடுக்கிறதுங்க. இது வந்து குலுக்கல் முறையில மட்டும்தாங்க இந்த கரகம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. குலுக்கல் முறையில இருக்கிறவங்களுக்கு தேர் கரகம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து விரதம் இருந்துதாங்க இதை எடுப்பாங்க, எல்லாரும் எடுத்துட முடியாது. அப்புறம் இதெல்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டு இருந்தோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்துக்கிறேன் வீடியோவில். கொஞ்சம் ஏதேனும் தவறு இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதிகமா வீடியோக்களுக்கெல்லாம் பேசுறது இல்லை, இன்னைக்குதான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா கருப்பு சாமி வேறு அடைஞ்சு வந்தாங்க, ரொம்பவே பயமா இருந்துச்சு. அந்த கத்தியை பார்த்தாவே பயமா இருந்துச்சுங்க. அது அட்டை கத்தி தான் இருந்தாலும் பக்கத்துல வந்து அப்படி வீசுறாங்களா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா கொய்க்கால் குதிரையா, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. இது வந்து ஆண்கள் தான் பெண்கள் மாதிரி வேடு அடைஞ்சு இது வேடு தலையாட்டு இருக்குது. இது மாதிரி ஒரு 4 பேர் நல்லா சுத்தி சுத்தி கொய்க்கால் குதிரை மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. இது பேரு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. நல்லா ஜாலியா விளையாடி இருந்தாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கே நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கூட்டத்தங்களை பார்க்கும் போது தாங்க நம்ம கவலைகள் எல்லாம் மறக்கிறோம். மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருக்குங்க, இருக்காம இருக்காதுங்க. பாருங்க, வயசானவங்க கூட நல்லா ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுங்களுக்கு போனாதாங்க நமக்கு எல்லா கவலைகளும் வரும். இந்த மாதிரி வெளியில வரும்போது குழந்தைகள் மாதிரி நாமளும் மாறிட்டு அவங்க ஒரு ஒரு ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அந்த கருப்புசாமி வேடு அடைஞ்சவங்க அந்த அட்டைக்கத்தியில தான் வச்சுட்டு அப்படியே வீசுறாங்களா, அதை பார்க்கும்போது பக்கத்துல வந்து வீசி பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. நாங்க பயந்துட்டு இது ஃபுல்லா பாக்கலைங்க, நவுந்து போயிட்டோம். அது சும்மா தான் விளையாடுறாங்க, இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குல்ல. அதாவது பாருங்க, நமக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால சரி போதும், நம்ம இங்க இருந்து நவுந்துக்கலான்னு நவுந்து அந்தாண்ட போனா, அந்தாண்ட பசங்க நல்லா ஜாலியா மேலந்தாளத்தோட ஊரை சுத்தி வந்து நல்லா ஆட்டம் ஆடி விளையாடுறாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. வரும்போது அப்புறம் தீம்பண்டம் எல்லாம் வித்திட்டு இருந்துச்சு. ஒரு அப்பளம், மிளகா பச்சி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அங்க 2 கோயில் இருக்குங்க, சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் 2 கோயில் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சின்ன மாரியம்மன் கோயிலுங்க. நாங்க இப்போ உட்காந்துருக்கிற இடம். நாங்க சுத்தி பார்த்து கால் ஓஞ்சி போய் சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்துங்க ஒரு மண்டபத்து வாசல்ல. அங்க உட்காந்து இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மேல சத்தம் கிடைச்சு. என்னன்னு பார்த்தா நாங்க அங்க பார்த்தோம் இல்ல, தேர் கரகம் பூங்கரகம் இதெல்லாம் வந்து ஊரை சுத்தி இந்த கோயிலுங்கள்ல இறக்கி வைப்பாங்க போல. இந்த கோயிலுங்கள்ல வந்து இங்கேயும் நல்லா கூட்டமா வந்தாங்க. வந்து அப்புறம் இங்க கொஞ்சம் நேரம் நம்மளே தேடி வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு. எங்க முன்னாடியே இங்க உட்காந்துருக்க முன்னாடியே நல்லா சுத்தி ஆடினாங்க. அந்த தேரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா, இவ்வளவு வெயிட்டா இருக்கும், இதை தூக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரின்ட்டு நாங்க பார்த்துட்டு அவங்க அந்த கோயில் வந்து விநாயகர் கோயில் போல அங்க கொண்டு போய் இறக்கி வச்சுட்டாங்க. இந்த தேரு, இந்த பூங்கரகம், இந்த குழந்தைங்க தூக்கி இருக்கிறதெல்லாம் பூங்கரங்கன்னு சொல்லுவாங்கங்க. இதெல்லாம் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு சரி அப்படின்னு பாத்திட்டு இருந்தாங்க. நாங்க உள்ள போனதுமே சரி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு நாங்க ஏஞ்சி போனோங்க. அப்புறம் என்னுடைய போன்ல வந்து டம்பர் கிளாஸ் உடஞ்சிருச்சுங்க. சரி அதை மாத்திரலாம் அப்படின்ட்டு நாங்க சுத்தி பாத்திட்டு இருக்கும் போதே ஒரு சின்னதா ஒரு கடை போட்டிருந்தாங்க போல. அங்க பாத்துட்டு எங்க வீட்டுக்காரு இங்க மாத்திரலாம், இங்க என்னன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய போனுக்கு டம்பர் கிளாஸ் மாத்திட்டு வந்துட்டேங்க. அங்க நல்லா நிறைய பொருள் வச்சிருந்தாங்க பாருங்க, நிறைய பொருள் வச்சிருந்தாங்க. நான் டம்பர் கிளாஸ் மட்டும் மாத்திட்டு வந்துட்டேங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.